என் குழந்தைய தூக்கிட்டு என் ஹஸ்பண்ட் கூட தாங்க நான் வெளியில் போயிட்டுருக்கேன். ஆனால் சந்தோஷமாக இல்லை, சிச்சுவேஷனால் வேறு வழியே தெரியாமல் போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ டைம் நைட்டு 12:30க்கு மேலே ஆகுதுங்க. வீட்டில் கரண்ட் இல்லாமல் குழந்தைய அழுகைய சமாளிக்க முடியாமல் நாங்கள் இப்படி வெளியில் ரோடாக சுற்றிட்டுருக்கோம். 1 மணி நேரமாக இப்படி வெளியவே சுற்றிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்திருக்குங்கிற நம்பிக்கையில் வீட்டுக்கு போய் பார்த்தா கரண்ட் வரலைங்க. வேறு வழியே தெரியாமல் ரிட்டன் வண்டி எடுத்துகிட்டு இபி ஆஃபீஸ்க்கே நாங்கள் போயிட்டோம். இபி ஆஃபீஸ்க்கு போனால் அந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் எப்படி தான் கரண்ட் இருக்குன்னே தெரியலங்க. அங்கே போனால் எங்களை மாதிரியே நிறைய பேர் கோவத்தில் வந்திருந்தாங்க. ஏன்னா லோ வோல்டேஜ்னாலையும் கரண்ட்டு போயிட்டே இருக்கிறதுனாலையும் நிறைய பேரோட வீட்டில் எலக்ட்ரிக் டிவைசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் அந்த கோவத்தில் வந்திருந்தாங்க. இந்த பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கிற அண்ணா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாவுங்க, நாங்கள் டெட் பாடியை கூலிங் பாக்ஸில் வச்சுருக்கோம், 50 பேருக்கு மேலே இருட்டில் இருக்கோம், ஆனால் கரண்ட் இல்லையேன்னு ரொம்ப ஆதங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ இன்றைக்கே நேற்று கரண்ட் இல்லைன்னா சரி ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு விட்டுடலாம். 20 நாளாகவே கரண்ட் இல்லை. அப்படியே கரண்ட் வந்தாலும் லோ வோல்டேஜில் தான் கரண்ட்டு தராங்க. ஃபேனு சுற்றுறதுக்கு சுற்றாமலே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈபிக்காரங்க பண்ணுற அட்டகாசம் தான் தாங்க முடியலன்னு பார்த்தா என் பையன் அதை விட அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நியாயம் கேட்க கூட முடியலங்க அவனை வச்சுக்கிட்டு. வேறு வழியே இல்லாமல் அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். விடிய விடிய இப்படி கையிலேயே காற்று விசிறி ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன். காலையிலையும் கரண்ட் வரலங்க.